ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிவர்சிட்டிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா ஆதார் ஆன்லைன் சர்வீசஸ்ல 2 புதிய அம்சங்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்கங்க. இந்த புதிய சர்வீஸ் என்ன? எப்படி நீங்க பயன்படுத்தணும்? அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆதார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான மேண்டேட்டரி டாக்குமெண்ட்னே சொல்லலாங்க. ஏன்னா என்ன ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கா இருந்தாலும் ஆதார் கார்டு இல்லாம எந்த ஸ்கீம்ஸுமே குடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லாம இப்போ ஆதார்ல ஆன்லைன்ல கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ்ல இருந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாம, இப்போ 2 புதிய அம்சங்கள் ஆட் பண்ணியிருக்காங்கங்க. நீங்க மை aadhar.uida.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாரி தான் இருக்கும். நீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் மூலமா லாகின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் டைரக்ட்டா லாகின் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுக்குறேன். அதிலிருந்து ஓப்பன் பண்ணிட்டு கூட நீங்களும் இந்த ஆப்ஷன செக் பண்ணி பாருங்க. இப்போ கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கிற புது அப்டேட் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, ரிப்போர்ட் டெத் ஆஃப் எ ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்கங்க. இந்த ஆப்ஷன் மூலமா சப்போஸ் உங்க ஃபேமிலில யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆதார டீஆக்டிவேஷன் பண்ணணுங்க. இப்போ வரைக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ் எங்கேயும் கிடையாது. இப்போ புதுசா இந்த ஆப்ஷன ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இறந்திருந்தாங்கன்னா, அத ரிப்போர்ட்ட நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, 60 நாட்களுக்குள்ள அத வேலிடேஷன் பண்ணிட்டு, கரெக்ட்டான ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. கரெக்ட்டா இருக்கும் பட்சத்தில அந்த நேம் ஆதார் கூட இருந்து டீஆக்டிவேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இந்த டீஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட் அப்ரூவல் ஆயிடுச்சா, இல்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்கங்க. செக் டிசீஸ்டு ஆதார் டீஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா இருக்கும். இப்போ நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்கிறதுக்கு டைரக்ட்டா நீங்க ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் மூலமா நீங்க லாகின் பண்ணிக்க முடியுங்க. இப்போ நீங்க இந்த டெத் ரிப்போர்ட் ஆஃப் எ ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்றீங்கன்னா, அதற்கான லிங்க் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க லாகின் பண்றதுக்கான ஸ்க்ரீன் வந்திருக்கும். இதுல உங்களுடைய ஆதார் நம்பர் மற்றும் கேப்சா கோட் குடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நீங்க கரெக்ட்டான உங்களுடைய ஆதார் நம்பர் மற்றும் ஓடிபி குடுத்து லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஸ்க்ரீன் இந்த மாரி வந்துருங்க. ஏற்கனவே நெறைய சர்வீசஸ் ஆன்லைன்ல இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு ரிப்போர்ட் டெத் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல மெயினா டிசீஸ்டு யார் இறந்திருந்தாங்களோ, அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ற மாரி இருக்கும். நேம் ஆஃப் த ஸ்டேட், டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூட் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டேட் நேம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க கரெக்ட்டான ஸ்டேட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆதார் நம்பர் ஆஃப் எ டிசீஸ்டு பெர்சன் கேட்கிற இடத்துல, இறந்த பெர்சனுடைய ஆதார் நம்பர நீங்க குடுத்துக்கோங்க. டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருந்திருப்பாங்க. நார்மலா டெத் சர்டிஃபிகேட்ஸ்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அத நீங்க கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் த டிசீஸ்டு பெர்சன் ஆஸ் இன் டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல, டெத் சர்டிஃபிகேட்ல இறந்து போனவருடைய நேம் எப்படி குடுத்துருக்காங்களோ, அதே மாரி குடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஜெண்டர் மேல், ஃபீமேல், அதர்ஸ் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. டெத் டேட் அத நீங்க குடுத்துக்கணும். டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூர் டேட்டையும் நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அடிஷனலா டெத் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ற மாரி அப்லோட் பட்டன் குடுத்துருக்காங்க. நீங்க இதில விவரங்களும் கரெக்ட்டா குடுத்துட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த ஆத்தென்டிகேஷன் மாதிரி. அத குடுத்துட்டு சப்மிட் சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட்டா தான் குடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு டைம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம், சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இதற்குன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் நம்பர் வந்துருங்க. அந்த ரிக்வெஸ்ட் நம்பர பேஸ் பண்ணி நீங்க இது அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லைங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். மெயினா இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஏன் பண்றதுக்காக கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நெறைய பேருடைய இறந்து போனவங்களுடைய ஆதார வச்சு நெறைய மிஸ்யூஸ் பண்ற மாரிலாம் நெறைய விஷயங்கள் வெளிய வந்திருக்குங்க. அதனால இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே சேஃபா அந்த ஃபேமிலில முக்கியமா ஆக்டிவான ஆதார் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் கவர்மெண்ட்ல இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலிஸ்ல யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆதார் இன்னும் ஆக்டிவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா, நீங்க இறந்த மாரி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாரி ரிக்வெஸ்ட்ல குடுக்கும்போது அத ஃபுல்லாவே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கரெக்ட்டா இருக்கும் பட்சத்தில அப்ரூவல் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இத ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிறதுக்கும் தனியாவே ஹோம் ஸ்க்ரீன்லயே ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன பயன்படுத்தி நீங்க எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. இது புதுசா வந்திருக்கிற அப்டேட் நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாங்க. மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்ப கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கிற இந்த அப்டேட்ட எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆதார் சம்மந்தமான வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். இந்த வீடியோவ மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.